நேரத்துல ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒருவேளை நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஐயோ என்னடா இது இப்படிப்பட்ட ரொம்ப எம்டி ஆயிடுச்சே. அப்ப ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுப்பாரு. என்ன கிருபைன்னா செலவே வராது. கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானது. பணம் இல்லாமையும் நடத்த முடியும். அந்த இடத்துல எந்த குறைவும் இருக்காது, எந்த தேவையும் இருக்காது. பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருப்போம். அப்போ நாம எதிர்பார்க்கிற வழிகள் வேற, அவர் வைத்திருக்கிற வழிகள் வேற. நாம ஒரு வழியை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எப்படி நடத்த போறாரு, எந்த ரூட்ல கொண்டு போறாரு. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அப்படிதான் பயந்து இருப்பாங்க. மோசே எல்லாம் பயந்து இருப்பாரு. பின்னாடி பார்வோன் சேனை வருது, முன்னாடி செங்கடல் இருக்கு, நான் லெப்ட்ல போவா ரைட்ல போவா ஆண்டவரே எப்படி போறது. கொஞ்சம் கூட சிந்திச்சிருக்க மாட்டாரு செங்கடல் பிளக்கும் என்று. உலக தோற்றம் முதல் நடைபெறாத அதிசயம். ஆவியிலே பலனுள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும்.